ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே டெக்னீஷியன் வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். rrbchennai.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது ரயில்வே துறையிலிருந்து டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 6238 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. 30க்கு மேற்பட்ட பதவிகள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கல்வி தகுதி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, ஏஜ் லிமிட் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த வீடியோ பார்த்தா தான் இந்த ஜாப் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் வந்துடலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 கீழே கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எழுதிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட அக்கௌண்ட் இருந்திருக்கும். ஸோ லாகின் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தி டேரெக்டாக லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் நான் முதலாக ரயில்வே எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றவங்க புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாரி இருக்கும். பக்கத்தில் இருக்க பாருங்கள் கிரியேட் ஆன் அக்கௌண்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 2024 அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணுங்கள். ஸோ புதுசாக க்ரியேட் பண்ண வேணாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2024க்கு அப்புறம் நீங்கள் வந்து ரயில்வே எக்ஸாமே எழுதுறது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து கண்ட்ரி ஆஃப் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. நம்ம இந்தியா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. அதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைப் ஃபுல் நேம்லையும் ஸோ திரும்ப உங்கள் ஃபுல் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹேவ் யூ சேஞ்ச் யுவர் நேம், அதாவது உங்கள் நேம் ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, கசட்டில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுத்து எந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அதுக்கான கசட் காப்பி நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நேம்லாம் சேஞ்ச் பண்ணல, அதே நேம் தான் இருக்குது அப்படின்றவங்க நோ கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மார்க் ஷீட்டில் இருக்க மாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துக்கோங்க. ரீடைப் டேட் ஆஃப் பர்த்தில் போயிட்டு மேனுவலாக உங்களுக்கான அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, எல்லாமே 2 டைம்ஸ் வந்து டைப் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர் கேட்டிருக்காங்க. மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. ரீசெலக்ட் ஜெண்டரில் போயிட்டு மேல்னா மேல் கொடுங்க, அதேமாரி ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ரீடேப்பில் போயிட்டு திரும்ப ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு ரீடைப் மதர் நேமில் போயிட்டு அகைன் மதர் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இமெயில் அட்ரஸ் மற்றும் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே கம்பல்சரி நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ முதல்ல மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கு ஓடிபி சேரும். ஓடிபி வரல அப்படின்னா ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ வந்திருக்க ஓடிபி இதில் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு 10 டிஜிட்டுக்கான மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கட்டமாக என்ன கேட்டிருப்பான்னா வெரிஃபிகேஷன் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது கண்டிப்பாக இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வர எல்லா எக்ஸாமுக்குமே ஆதார் ஆதென்டிஃபிகேஷன் அவசியமானது. பேங்க் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், எல்லா எக்ஸாமுக்குமே ஆதார் ஆதென்டிகேஷன் பண்ணி தான் ஆகணும். இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கர். ஸோ டிஜிலாக்கர் உங்ககிட்ட ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் த்ரூ டிஜிலாக்கரை கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அல்லது வெரிஃபிகேஷன் த்ரூ ஆதார் கார்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு என்டர் யுவர் ஆதார் கார்டு நம்பரில் உங்கள் 12 டிஜிட் ஆதார் கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சேரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு
வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், அதாவது ஆதாரில் கொடுத்துருக்க நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் ஆகும். அதேமாரி பக்கத்தில் நீங்கள் கொடுத்த 10th மார்க் ஷீட்டில் என்னமான இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிலோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு கீழே வந்து பார்த்தா ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் வந்து வெரிஃபிகேஷன் ஆகிடும். ஸோ தெளிவாக கொடுங்க, இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிட்டு கிரியேட் ஒரு பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, அதுக்கப்புறம் ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நியூமரிக் லெட்டர், அந்த மாதிரி எல்லாமே ஒரு பாஸ்வேர்டாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் திரும்ப அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். ஓகே, என்ட்ரு பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கேப்சாவில் ஐ எம் நாட் எ ரோபாட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்டு கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவ்யூ பேஜ் வரும். உங்கள் நேம், மொபைல் நம்பர் அதெல்லாம் கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கிரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா கிரியேட் ஆகிட்டு டேரெக்டாக வந்து பார்த்தா லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று லாகின் வித் ஆதார், ஆதார் மூலமாக லாகின் பண்ணலாம், அல்லது லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல், அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஆப்ஷன்ஸ் மூலமாக லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்தாலும் சரி இந்த மாதிரி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று ஆதார் ஓடிபி வச்சு லாகின் பண்ணலாம், அல்லது இந்த மாதிரி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து பார்த்தா எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தா உங்கள் மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு கீழே பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லி எந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதை மென்ஷன் பண்ணிட்டு ஐ எம் நாட் எ ரோபாட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கான 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன்ஸ் வந்து கேட்கும். ஸோ நீங்கள் மெயிலுக்கு ஓடிபி அனுப்புகிறீங்களா இல்லை ஃபோனுக்கான்னு கேட்கும். ஸோ ஏதாச்சும் சென்ட் ஓடிபி டு ஃபோன்னா உங்கள் ஃபோனுக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் லாகின் ஆகும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆக்சஸ் கொண்டு வந்துட்டாங்க லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ உங்கள் ஃபோனுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்து பார்த்தா கம்பல்சரி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். லாகின் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்லேயே உங்களுக்கான எக்ஸாம் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போதைக்கு உங்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று டெக்னீஷியன் கிரேட் 3 போஸ்ட்டுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சிக்னலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் முடித்தவங்க, அதாவது குவாலிஃபிகேஷன்ஸ் அறிவிச்சிருந்தாங்க பாருங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் சிக்னலுக்கு மட்டும் மாறுபடும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் அந்த சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அதையும் உங்களுக்கு தெளிவாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது சிக்னல் பதவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேத்தமெட்டிக் பிஎஸ்சியில் வந்து பார்த்தா பேச்சுலர் டிகிரியில் சயின்ஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் முடித்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது பிஎஸ்சியில் இந்த சம்மந்தப்பட்ட டிகிரி ஏதாச்சும் ஒரு காம்பினேஷனில் வருது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதேமாரி டிப்ளமோவில் இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். டிகிரி பியில் இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ மற்றபடி கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு ஐடிஐயில் சம்மந்தப்பட்ட ட்ரேட் முடித்தவங்க, அல்லது நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த ட்ரேடில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் எது அப்ளை பண்ண பொருளோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு முதல்ல வந்து இந்த டெக்னீஷியன் கிரேட் 3 பதவி இருக்குது பாருங்கள், அதை அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ முதல்ல எந்த ஜோன் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நம்ம சென்னைனா சென்னை ஜோன் கொடுத்துக்கோங்க. சென்னை ஜோனுக்கு அதிகபட்ச வேக்கன்சி 1000க்கு மேலே வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட்லேருந்து ஃபெச் ஆகிக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷனை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. இப்போ உங்களுக்கான மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலிஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதத்தை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன், நீங்கள் எந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. தமிழில் எழுத போகிறீங்க அப்படின்னா தமிழ் கொடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் எழுத போகிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள் மார்க் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது உங்கள் உடம்புல ஏதாச்சும் அங்க அடையாளங்கள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஸோ மச்சம், தழும்பு எங்கன்னா இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை மென்ஷன் பண்ணுங்கள். தெரியல அப்படின்றவங்க உங்கள் டிசிலே அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கலாங்க. ஸோ என்ட்ரு பண்ணிக்கோங்க தெளிவாக 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஓகே, நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க. ஓகே, அதாவது இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா
எஸ்சினா எஸ்சி கொடுத்துக்கோங்க, எஸ்டினா எஸ்டி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட் கொடுத்துட்டு நேம் ஆஃப் த கேஸ்ட், நீங்கள் எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்க அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் அந்த எஸ்சி எஸ்டிக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு எந்த அதிகாரி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யார் கொடுத்தாங்க அப்படின்றத ஜாதி சர்டிஃபிகேட்லேயே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தாசில்தார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த தாலுக்கு மேஜிஸ்ட்ரேட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஷ்யூவிங் ஸ்டேட், உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் எந்த ஸ்டேட்டில் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எந்த தேதியில் உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் உங்களுக்கு ட்ரெயின் பாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு வந்து எக்ஸாம் சென்டர் போடுறாங்க அப்படின்னா உங்கள் ஊர்லேருந்து அந்த போகிறதுக்கு ட்ரெயின் பாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ரயில்வே ஸ்டேஷன் நேம் எதுவோ அதை நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் இருக்கு பாருங்கள், அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 400 KBக்குள்ளே PDF ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுவே எஸ்டி அப்படின்னா சேம் அதேமாரி ப்ராசஸ் தான், எந்த மாற்றமும் இல்லை. எஸ்டியில் எந்த கம்யூனிட்டியில் வருவீங்க, அதுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை எந்த அதிகாரி கொடுத்தாங்க, எந்த ஸ்டேட்டில் வந்து கொடுத்தாங்க, அதேமாரி எந்த தேதியில் ஜாதி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, அதேமாரி பாஸ் வேணுமா வேணாமா, ரயில் பாஸ் அது வேணுமா வேணாமான்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓபிசி, அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி டிஎன்சியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசிக்கு கீழே வருவீங்க. பட் நீங்கள் ஓபிசி கீழே அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். இல்லை அப்படின்றவங்க அப்ளை பண்ணி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஓபிசி கொடுத்துட்டு ஓபிசியில் என்சிஎல்லா இல்லை வந்து பார்த்தா க்ரீமி லேயரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓபிசி என்சிஎல்னா என்சிஎல் கொடுத்துக்கோங்க. ஸோ க்ரீமி லேயர்னால் நீங்கள் க்ரீமி லேயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தா அதுக்கடுத்து நேம் ஆஃப் த கேஸ்ட், உங்கள் கேஸ்ட் நேம் என்ன, ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, ஸோ எந்த சர்டிஃபிகேட்டை வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, யார் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபில் பண்ணிட்டு எந்த ஸ்டேட்டில் ஓபிசி கொடுத்தாங்க, எந்த தேதியில் கொடுத்தாங்க அப்படின்னு ஃபில் பண்ணால் போதுமானது. ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தா பிசி எம்பிசி டிஎன்சி இது கீழே தான் வரேன். பட் என்னால் வந்து பார்த்தா ஓபிசி இப்போதைக்கு வாங்க முடியாது. நான் எப்படி அப்ளை பண்ணேன்னா யூஆர் அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா யூஆர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போட்டி போடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண பாருங்கள். அப்புறம் எக்கனாமிக்கல் வீக்கர்னால் அதுக்கான ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, கம்யூனிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட், தெளிவாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள், ப்ரெசன்ட் அட்ரஸ். ஸோ முதல்ல உங்களுக்கான ஸ்டேட் என்ன அப்படின்னு செட் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் கொடுத்துக்கோங்க. அட்ரஸில் போயிட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன, அந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேஜர் சிட்டி கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் ஊரோட பின்கோடு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா டிக் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் போயிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஒரு சில ஆப்ஷன்ஸ் அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்லேயுமே ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துடும். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அப்படின்னா எஸ் கொடுத்து அதுக்கான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்கள். இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸஸாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்தியன் ரயில்வேல எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டாக என்னமான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, பப்ளிக் செக்டாரான்னு இல்லை எதுவுமே இல்லைன்றவங்க நாட் அப்ளிகபிள் அப்படின்றத சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் அப்ரெண்டிஷிப்கான கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி எந்தமான ட்ரேடில் அப்ரெண்டிஷிப் முடிச்சிருக்கீங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கார்பெண்டர், ஃபிட்டர் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரேட் கொடுத்துருக்காங்க. அப்ரெண்டிஷிப் முடித்தவங்க மட்டும் எந்தமான அப்ரெண்டிஷிப் முடித்தாங்க, எப்போ ட்ரைனிங் எடுத்தவங்க, எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும், அப்போ ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு ஃபில் பண்ணால் போதுமானது. இல்லை அப்ரெண்டிஷிப்லாம் முடிக்கல அப்படின்றவங்க நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செட் பண்ணலாம். ஓகே, அடுத்த கட்டமாக பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்காகனா இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுவீங்க ரயில்வே எக்ஸாமுக்கு, அதுக்கான அமௌண்ட் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டே கொடுங்க, ஏன்னா ரீஃபண்ட் உங்களுக்கே வந்து சேரும். ஓகே,
இது மேலே இதில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேங்க் புக்கில் எந்த நேம் இருக்கோ அது, அக்கௌண்ட் நம்பர் என்ன, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்கள் பேங்க் நேம் என்ன, ரீஃபண்ட் அட்ரஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துடும். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸை மட்டும் தெளிவாக கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கு அடுத்து நீங்கள் குவாலிஃபிகேஷன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா குவாலிஃபிகேஷனை வந்து இந்த இடத்துல மெட்ரிகுலேஷன் எஸ்எஸ்எல்சின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ எந்த ஸ்டேட்டில் 10th படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் 10th படிச்சிங்க, நெக்ஸ்ட்டு போர்டு கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சி அப்படின்றத மேனுவலாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க மெட்ரிகுலேஷன்ற மாரி. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பாசிங் 10th எப்போ பாஸ் பண்ணிங்க, நெக்ஸ்ட்டு ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க, 10th எக்ஸாமுக்கான ரோல் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, 10th சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 10th ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஐடிஐ ஆட் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3 பதவிகளுக்கு எல்லாமே 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க அல்லது 10th முடிச்சுட்டு அப்ரண்டிஸ்ஷிப் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இதில் உங்களுக்கு ஐடிஐக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடிஐ வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லைனா ஐடிஐ முடிக்கல டேரெக்டாக அப்ரண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கேன் அப்படின்றது வரைக்கும் பாருங்கள், நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இப்போதைக்கு ஐடிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 12th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த 10th +2 அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ 12th எந்தமான ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிங்களா, ஸ்டேட் கேட்டிருக்காங்க, 12th எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க, எந்த போர்டு, அதேமாரி எப்போ பாஸ் பண்ணிங்க பர்சன்டேஜ் கொடுத்து ஆடு கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஆகிடும். இல்லை நான் வந்து பார்த்தா 12th முடிக்கல 10th முடிச்சு டேரெக்டாக ஐடிஐ முடித்தேன் அப்படின்றவங்க நீங்கள் ஐடிஐ வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு ஐடிஐயில் எந்த ட்ரேட் முடிச்சிங்க அப்படின்றத நீங்கள் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற மாரி இருக்கும். எந்த ட்ரேடில் முடிச்சிங்களோ அந்த ட்ரேட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, ஐடிஐ எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, நெக்ஸ்ட்டு ஐடிஐ எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்க அப்படின்றதையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி இன்ஸ்டியூட் நேம் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிவிட்டு எந்த இயரில் நீங்கள் ஐடிஐ வந்து பாஸ் பண்ணீங்களோ அந்த இயர் கேட்டிருக்காங்க, அந்த இயரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் யார் கொடுத்தாங்க, நேஷனல் சர்டிஃபிகேட்டா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு சர்டிஃபிகேட் டைப் அதே மாதிரி தான் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டா ஸ்டேட்டா அப்படின்றத ஃபில் பண்ணிட்டு ஆடு கொடுத்ததுக்கப்புறம் ஆட் ஆகிடும். ஓகே, டெக்னீஷியன் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், அல்லது 10th 12th ஐடிஐ முடித்தவங்க அல்லது வந்து பார்த்தா அப்ரண்டிஸ்ஷிப் முடித்தவங்க ஏதாச்சும் ஒன்று ஐடிஐ முடிச்சிருக்கணும் அல்லது அப்ரண்டிஸ்ஷிப் சம்மந்தப்பட்ட ட்ரேடில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, எல்லாமே கட்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதிலே கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு கேப்சர் லைவ் இமேஜாக நீங்கள் வந்து உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் கேப்சர் பண்ணுற மாரி இருக்கும். இமேஜ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றத அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது லைவாக தான் நீங்கள் கேமரா முன்னாடி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரெஸ் இன் நான் ஒயிட் க்ளோத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டார்க் கலராக இருக்கணும், கரெக்டாக அந்த பேக்ரவுண்டில் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேப்சர் லைவ் இமேஜஸ். அதாவது இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைவாக உங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணிக்கணும். இல்லை மொபைல் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேப்சர் லைவ் இமேஜ் ஃப்ரம் மொபைல் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் மூலமாக கேப்சர் ஆகிடும். ஓகே, அடுத்த கட்டமாக சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கேபிக்குள்ளே இருக்கணும். மினிமம் வந்து பார்த்தா 30 கேபிலேருந்து 49 கேபிக்குள்ளே இருக்கணும். ரன்னிங் லெட்டரில் சைன் இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூஸ் சிக்னேச்சர் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி ரெண்டுமே ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான போஸ்டிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தா காமிக்கும். அதாவது நீங்கள் கொடுத்த கல்வி தகுதிக்கு உங்களுக்கு என்னமான போஸ்ட்லாம் எலிஜிபிள் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பொருளோ ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எது வேணும், ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எது வேணும், மூணாவது ப்ரிஃபரன்ஸ் எது வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தா ஆர்டர் வைஸாக நீங்கள் கொடுத்துக்கலாம். அல்லது இதில் கூட நீங்கள் வந்து பார்த்தா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு வேணும் அப்படின்னா இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் எந்த ஜோன், சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்தெந்த வேக்கன்சி எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க.
ஒருவேளை உங்களுக்கு எந்த போஸ்ட்டும் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்த கல்வி தகுதிக்கு எந்த போஸ்ட்டும் எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ப்ரிஃபர் பண்ணுங்கள், எலிஜிபிள் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்க பாருங்க, அதை செக் பண்ணிட்டு ஸோ கீழே கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணிட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க, உங்கள் பிளேஸை மென்ஷன் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் சேவ் ஆகிட்டு ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாகான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எடிட் பண்ணுறதுக்கு தனியாக தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க, அப்போ தான் எடிட் பண்ணணும். எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஐ ஹேவ் செக் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா போதும், உங்களுக்கு சப்மிட் கேட்கும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அடுத்த கட்டமாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேட்டகரி ஜென்ரலுக்கு 500 ரூபாய், எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு 250 ரூபா நீங்கள் பே பண்ணால் போதுமானது. ஸோ பே வித் SBEPay அப்படின்ற ஆப்ஷன் பயன்படுத்தி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்து போகும். ஸோ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி, அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI, QR கோட் அந்த மாதிரி பல மெத்தட் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி பேமெண்ட் வந்து பண்ண பாருங்கள். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் டெக்னீஷியன் கிரேட் 3 பதவிக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா, இதுவே நீங்கள் கிரேட் 1 சிக்னல் பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸோ முதல்ல சென்னை ஜோன் வந்து நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட் பண்ணிட்டு அதேமாரி இந்த 2 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கொடுத்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ கம்யூனிட்டி மட்டும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதேமாரி தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் தனியாக வந்து கொடுத்தா போதுமானது. மீதி எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்துடும். எக்ஸாமினேஷன்ஸ் என்ன இதெல்லாமே முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், அதேமாரி பர்சனல் இன்ஃபர்மேஷன் தெளிவாக ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பேஜுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இதுலேயும் நீங்கள் கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு முன்னாடியும், அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3க்கும் சிக்னல் 1க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் மாறுபடும். மீதி எல்லாமே அப்ளை பண்ணுற ப்ராசஸ் ஒன்று தாங்க, எந்த மாற்றமும் இருக்காது. இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு 10th ஆட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், ஸோ சயின்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸு கொடுத்து என்ன டிசிப்ளின், அதாவது ஸோ நீங்கள் இந்த சிக்னல் பதவியை பொறுத்த வரைக்கும் எந்த குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணலான்னா ஐடி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபிசிக்ஸ் இந்த ஒரு 6 சப்ஜெக்ட் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது பேச்சுலர் டிகிரியாக இருக்கட்டும், இல்லை 3 இயர்ஸ் டிப்ளமோவில் அந்த 6 சப்ஜெக்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அல்லது டிகிரி இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தா இந்த சப்ஜெக்ட்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். வேறு எந்த மாற்றமும் இருக்காது. ஸோ தெளிவாக வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு பேச்சுலர் டிகிரி சயின்ஸ் கொடுத்துறேன். நீங்கள் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை சைட் பண்ணிட்டு ஸோ நேம் ஆஃப் த கோர்ஸ் எக்ஸிஸ்டிங் ஆன் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த கோர்ஸ் முடிச்சிங்க அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட்டில் முடிச்சிங்க டிகிரியை, அதேமாரி எந்த டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிங்க அதையும் நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க, காலேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ டேட் ஆஃப் பாஸிங் கேட்டிருக்காங்க, எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் எல்லாமே ஆட் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 10th முடிச்சுட்டு அந்த பேச்சுலர் சயின்ஸ் முடித்தவங்க அல்லது டிப்ளமோ முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க அந்த 5 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆட் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான சீரியல் நம்பர்லாம் என்ட்ரு பண்ண சொல்லும். 10th சீரியல் நம்பர் அதெல்லாம் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைவாக தான் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோக்கான பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் இருக்கணும். பியூர் ஒயிட் அல்லது நார்மல் ஒயிட் இருக்க மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் எடுங்க. ஏன்னா நீங்கள் வேறு எந்த பேக்ரவுண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு செட் ஆகாது. ஒன்லி ஒயிட் பேக்ரவுண்ட் வீட்டில் இருக்க மாரி நீங்கள் அதில் போய்ட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபோட்டோ கேப்சர் ஆகும். நார்மலாக வந்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் காமிக்கும். ஒரே ஒரு ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் சிக்னல் 1 காமிக்கும். அதை மட்டும் நீங்கள் செட் பண்ணிட்டு டேரெக்டாக சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ அப்ளை பண்ணுறது ரெண்டுத்துக்கு வித்தியாசம்லாம் இல்லைங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் மாறிடும். இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் RRB டெக்னீஷியன் சிக்னலுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்.
நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழகத்தான் அதிக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, அவங்களும் இந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிட் கார்டெலாம் ஓப்பன் ஆகும். அட்மிட் கார்டு சேம் வெப்சைட் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸாம் வந்து அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ ஆர்ஆர்பி டெக்னீஷியன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.